குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். வாங்க செந்தில். உங்க வரவுக்காக தான் அக்காவை உட்கார வச்சிருக்கேன். கொஞ்ச நாளா தங்குதுறையை வாட்ச் பண்ண நான் போட்ட ரகசிய இன்ஃபார்மர் இவர்தான். சொல்லுங்க செந்தில், போன காரியம் என்னாச்சு? மேடம், முதல்ல நான் ஒருத்தரை வர வைக்கிறேன். நீங்க அவர்கிட்ட பேசுங்க. வர சொல்லுங்க. சார் வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். இவர்தான் மேடம் தங்கத்தோர் ஆஃபீஸில் பியூனா இருக்காரு. இவர் என்ன சொல்ல வராருன்னு கேளுங்க மேடம். சொல்லுங்க. இதுதாம்மா நடந்துச்சு. சாரு உங்ககிட்ட சொல்ல சொன்னதை அப்படியே சொல்லிட்டேம்மா. மேடம், அப்போ நான் கிளம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க கிளம்பலாம். நன்றிம்மா. பாத்தியாக்கா, அந்த தங்குதுறை காஞ்சனா டச்ச விடவே இல்ல. அவ விடலையா இல்ல அவன் விடலையான்னு தெரியலையே. பியூனை நான் விசாரிச்ச வரைக்கும் தங்கத்தோர காஞ்சனா மேலே இன்ட்ரெஸ்டா இல்லை மேடம். காஞ்சனா தான் விடாம அவனை விரட்டுறான் மேடம். அப்படியா? ஆமா மேடம். காலையில குழந்தை காணோன்னு தெரிஞ்சதும் நேரா தங்கத்தோர காஞ்சனா வீட்டுக்கு போய் என் குழந்தை நீ தான் கடத்தினியான்னு சண்டை போட்டாரு. டைரக்டா குழந்தைய கடத்தினியான்னு கேட்டானா? ஆமா மேடம். அக்கா, அப்ப காஞ்சனா மேல தங்குதுறைக்கு இன்னும் சந்தேகம் இருக்கு. அந்த மாதிரி அவ செய்க இருக்கணும், இல்லனா அந்த மாதிரி அவ பேசியிருக்கணும். கரெக்ட்கா. அதனால தான் அவன் நேரா போலீஸ்க்கு வராம காஞ்சனாவை தேடி போயிருக்கான். இன்னும் கூட கம்ப்ளைண்ட் தரவே இல்ல. செந்தில், வெரி குட். உங்க தகவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவல். அப்புறம் இன்னொரு விஷயம், கனகாம்பரம் இருக்காளே, அவ தம்பியை தெரியுமா உங்களுக்கு? நல்லா தெரியும் மேடம். நானே 2 தடவை லாடம் கட்டியிருக்கேன் மேடம். வெரி குட். இந்த நிமிஷத்துல இருந்து அவனுக்கே தெரியாம அவனை வாட்ச் பண்ணுங்க. அவனை வச்சுதான் அந்த கனகாம்பரத்தை பிடிக்கணும். ஓகே மேடம். அக்கா, கேஸ் நல்லா நமக்கு பாசிட்டிவா தான் போயிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ கனகாம்பரத்துக்கு பின்னாடி இந்த காஞ்சனா தான் இருப்பான்னு தோணுது. எனக்கும் அந்த சந்தேகம் ஸ்ட்ராங்காவே இருக்கு. அது உண்மைனா காஞ்சனா தங்கதுரை கிட்ட போன்ல பேசுவா, அவனை நேரா வர வச்சும் பேசுவா.